அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நேர்த்தியாய் செய்கின்ற தேவன். ஆம், வழிப்போக்கன் ஒருவன் வயல்வெளியில் நடந்து வந்தான். அப்போது பூசணிக்காய் தோட்டத்தில் பெரிய பெரிய பூசணிக்காய்கள் காய்த்து தரையில் கொடி படர்ந்திருந்தது. அதை பார்த்த வழிப்போக்கன், என்ன கடவுளுடைய சிருஷ்டிப்பு! நிமிர்ந்து நிற்க முடியாத செடியில் இவ்வளவு பெரிய பூசணிக்காய்களை உருவாக்கி இருக்கிறார் என சலித்துக் கொண்டான். இதை சிந்தித்தவாறே நடந்து வந்தான். வெயில் அதிகமாய் இருந்ததால் களைப்பின் மிகுதியினாலும் சாலை ஓரத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தின் நிழலில் படுத்தான். படுத்தவன் அயர்ந்து நித்திரை செய்தான். சிறிது நேரத்தில் ஆலமரத்தின் சிறிய பழம் ஒன்று அவன் தலையில் விழுந்தது. பூசணிக்காயை நினைத்துக் கொண்டே படுத்திருந்த அவன் தன் தலையில் பூசணிக்காய் தான் விழுந்து விட்டது என்று அலறி அடித்துக் கொண்டு எழுந்து பார்த்தபோது ஒரு குட்டி ஆலம்பழம் ஒன்று உருண்டு கிடந்தது. அப்பொழுது அந்த வழிப்போக்கன் பயந்து போய், இந்த பெரிய மரத்தில் பூசணிக்காய் போன்ற பெரிய பழத்தை படைத்திருப்பானால் என் தலை தப்பி இருக்காது. ஞானமான உம் செயலுக்கு நன்றி என்றான். கடவுளுடைய சிருஷ்டிப்பு இப்படியா இருக்க வேண்டும் என சலித்துக் கொண்ட அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தினான். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனந்த ஞானம் உள்ளவர். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்.